வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம்ஸ் பிஸ்னஸ் நாலேஜ். நம்ம சேனலில் தொடர்ந்து குறைந்த முதலீட்டில் எப்படி அதிக லாபம் ஈட்டுறது, அப்புறம் புதுசாக ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் செட் ஆகும், அவங்க எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பல விவரங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான பிஸ்னஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஹோல்சேல் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ஆவசமான ஒரு டாபிக்ங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு பொங்கல் சீசன் வருது. அதாவது இந்த பொங்கலில் அதிகமாக சேல்ஸ் என்னவாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த முந்திரி பருப்பு வந்து எக்கச்சக்கமான சேல்ஸ் இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொங்கல்லேருந்து மேக்ஸிமம் வந்து இந்த முந்திரி இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்புங்க. மிச்சம் எக்கச்சக்கமான ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணலாம், பாதாம் அப்புறம் இந்த வெள்ளரி விதை இந்த மாதிரி பொருட்கள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக லைனப்பில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது முந்திரி பருப்பு வாங்க. இது பொங்கல் சீசனில் மட்டும் இல்லாமல் மிச்சம் ஆல் டைம் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே மூவ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்போட டேஸ்ட் வந்து மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் எக்கச்சக்கம் இருக்குங்க. பொதுவாக தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் கேஷ்யூ நட் எங்கே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பண்ருட்டியில் கிடைக்கும். அது மறுக்க முடியாத விஷயம் தான். கேஷ்யூ நட் வந்து பண்ருட்டியில் அதிகமாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் கேஷ்யூ நட்டை அங்கே விட, அதாவது பண்ருட்டியோட சீப்பாக நிறைய இடங்களில் கிடைச்சிட்ருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நாகர்கோயில், அப்புறம் கன்னியாகுமரி, கேரளா இந்த சைட்லேயும் கிடைச்சிருக்கு. அதாவது தமிழ்நாடுக்கு அப்பாற்பட்டு கேரளாலையும் பார்த்திங்கன்னா நல்ல சேல்ஸ் இருக்குது. அங்கே ப்ரைஸ் இன்னும் சீப்பாகவும் இருக்குங்க. பட் குவாலிட்டிங்கிற வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ருட்டியோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து வியாபாரிகள் நிறையா இருக்காங்க. அங்கே அதாவது வெளிநாடுகள்லேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணி அங்கே வைக்கிறாங்க. இதுதான் இதோட விஷயம். இதுக்காண்டி தனியாக அங்கேயே விளையிறது தான் நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. இம்போர்ட் பண்ணுற கேஷ்யூ நட்டும் கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஜென்ரலாக நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய முந்திரி பருப்புன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு 500 இருக்கலாம், 600 இருக்கலாம், 800, 900 இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ் வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். W180, W240, W320 சொல்லுவாங்க. இது இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த 3 வெரைட்டி சொல்லியிருக்கேன். இந்த வெரைட்டிஸில் பார்த்திங்கன்னா இந்த சைஸை வச்சு அவங்க கனெக்ட் பண்ணுவாங்கங்க. இப்போ பெருசாக இருக்கக்கூடிய சைஸ் உள்ளதில் டாப் வந்து W180 அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு ஃபிங்கர் சைஸ்க்கு இருக்கும், நம்மளோட விரல் சைஸுக்கு இருக்கும். அது நம்ம இந்தியாவில் அதிகமாக சேல்ஸ் கிடையாது. மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் தான் ஆகுது. இங்கே விளைஞ்சாலும் சரி எக்ஸ்போர்ட் தான் ஆகுது. இம்போர்ட்டும் ரொம்ப கம்மிங்க. ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே குவாலிட்டி அதே சத்து வந்து சின்ன சைஸில் கிடைக்கிது நமக்கு. அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய சைஸு நம்ம எதுக்கு கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பீப்புள் நினைக்கிறது தாங்க. இப்போ நம்ம எந்த மாதிரி பிஸ்னஸ் இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முந்திரி 400, 500 சொல்லியிருந்தோம். அவ்வளோ ரேட்டு மட்டும் இல்லை, குறைஞ்சபட்சம் 80 ரூபாலேருந்தே முந்திரி பருப்பு இருக்குங்க. 80 ரூபாலேருந்து 900 ரூபா, 1000 ரூபா வரையும் கூட இருக்குது. உங்களோட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணலாம். இப்போ எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது முந்திரி சேல்ஸ் பண்ணுறதுக்கு. ஒன்றும் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதை விட்டிங்கன்னா நீங்கள் சாதாரண மளிகை கடைகள் இருக்குது. அப்புறம் வந்து இந்த பேக்கரி, அப்புறம் ஹோட்டல்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் நல்லா சேல்ஸ் ஆகும். இதுக்கு என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பரோட்டா இந்த மாதிரி குருமா எல்லாம் இருக்குங்க இல்லையா, இதுக்கு அரைச்சி ஊற்றுவாங்க இந்த தோல் முந்திரின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டியாக. அப்புறம் வந்து இந்த பெரிய பிக் சைஸ் இந்த W180, 240 அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பெரிய சைஸ் முந்திரி பருப்புலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்டில் அதிகமாக சேல்ஸ் ஆகும். அங்கே ப்ரீமியம் பீப்புள் போவாங்க. கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கணும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கணும், சைஸும் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கொஞ்சம் காஸ்ட்லியாகவே பை பண்ணிடுவாங்கங்க. அப்புறம் நம்ம மளிகை கடைகள், அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மளிகை கடைகள், இங்கே வந்து ரெகுலர் குவாலிட்டி, அதாவது இந்த 450, 500, 600 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய முந்திரி பருப்புகள் அதிகமாக சேல்ஸ் ஆகும். இதுக்கு என்ன காரணம்னா, எல்லாரும் பை பண்ணுற அளவுக்கு இருக்கும் அதோட. ஓகே, இந்த முந்திரி பருப்பை நம்ம எங்கே வாங்கி சேல்ஸ் பண்ணலாம்? அதாவது ஒரு கடைகளில் நீங்கள் கொண்டு போய் விற்கிறீங்க அப்படின்னா, 500 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 to 60 ரூபா உங்களுக்கு லாபம் இருக்கணும். அதில் பெட்ரோல், உங்களை எக்ஸ்பென்ஸு, மார்க்கெட்டிங்கு, நீங்கள் அலையக்கூடிய செலவு எல்லாமே அதில் கட்டுப்படி ஆகணும் இல்லையா? அப்படிங்கும்போது எங்கே வாங்கினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்களை லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நாகர்கோயில் பார்ட்டி, பண்ருட்டி பார்ட்டி, அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில இடங்கள், அதாவது மெயின் ஹோல்சேலர் ட்ரேடர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஃபேக்ட்ரி வச்சுருக்க மாட்டாங்க. மொத்தமாக பை பண்ணிடுவாங்க. ஃபேக்ட்ரியோ இல்லை எங்கே அவைலபிலிட்டி இருக்கோ அங்கே பார்த்து மொத்தமாக பை பண்ணிடுவாங்க. பை பண்ணிவிட்டு உங்களுக்கு அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்ட்டிஸை நான் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களோட காண்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால், அதாவது நான் கொடுக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே ஜென்யூன் பார்ட்டிஸோட காண்டாக்ட் நம்பர் மட்டும்தான் கொடுப்பேன். இந்த சீட்டர், இந்த ஃப்ராடு இந்த மாதிரி காண்டாக்ட் நம்பர் நான் கண்டிப்பாக எப்போவுமே என்னோடய சேனலில் கொடுக்க மாட்டேன். ஸோ நோ வரிஸ் அபவுட் தட். ஹோட்டல்ஸ், பேக்கரி, அப்புறம் கொஞ்சம் கம்மியான குவாலிட்டி முந்திரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் இந்த தூள் முந்திரி, அரை முந்திரி, கால் முந்திரி இந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, முழு முந்திரியிலேயே கலர் கம்மியாக இருக்கக்கூடிய கேஷ்யூ நட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் நான் கொடுக்கக்கூடிய நாகர்கோயில் அப்படிங்கிற பார்ட்டியோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்கங்க. அப்புறம் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி, அதாவது ரொம்ப நல்ல குவாலிட்டி, சுப்பீரியர் குவாலிட்டி முந்திரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குண்டான காண்டாக்ட் நம்பர் நான் பண்ருட்டியில் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி 2-3 பார்ட்டிஸ் இருக்காங்க. அவங்கள பெஸ்ட் யாருன்னு சொல்லிவிட்டு நானே
யோசிச்சுட்டு அதை அப்டேட் பண்ணுவேன் ரொம்ப சீக்கிரமே. ஓகேங்களா? இது இவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க பண்ணுறது எல்லாமே டோட்டலாக ஆன்லைன் பிஸ்னஸ் தான். அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், டைரெக்டாக போய் அவங்கள்ட்ட ஃபேக்ட்ரியில் பார்த்து தான் வாங்கணும், அப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்க ஃபேக்ட்ரி மட்டும் வச்சுட்டு இல்லை, அவங்க பல இடங்களில் வாங்கி கொடுப்பாங்க, மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களோட பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் வந்து எக்கச்சக்கம் இருக்கும். அது வந்து அவங்களும் ரிவீல் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ப்ரைஸில் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. அவங்க என்ன குவாலிட்டி சொல்கிறாங்களோ அந்த குவாலிட்டியை உங்களுக்கு கொடுப்பாங்கங்க. இந்த பொங்கல் சீசனில் நீங்கள் இந்த முந்திரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் மட்டுமே நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்னென்னா, இப்போ வந்து பிஸ்னஸ் அதிகமாக நடக்கும் இந்த முந்திரி பருப்புக்கு. இப்போ வந்து சேல்ஸ் அதிகம் இருக்கிறனால டிமாண்ட் எக்கச்சக்கம் இருக்கும். யார்கிட்ட ஸ்டாக் இருக்கோ அவங்க தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இப்போ போயிட்டுருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு சேல்ஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் புது கஸ்டமரை ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடலாம். மிச்ச டயத்தில் நீங்கள் ஒரு பொருளை எடுத்துகிட்டு சேல்ஸ் பண்ண போனீங்கன்னா, இப்போ இல்லை அப்புறம் வாங்க அப்படிங்கிற மாதிரி தட்டி கழிப்பாங்க. பட் இப்போ வந்து டிமாண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக போன உடனே வாங்கிக்குவாங்கங்க. நீங்கள் பிஸ்னஸ் லைனுக்கே புதுசாக இருந்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் அதிகம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் என்கொயரி பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது வேறு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த கேஷ்யூ நட் பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்டே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு போட்டியாக வந்துடுவீங்களோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவங்களே ரூட் மாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு வேறு சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோங்க. ரொம்ப நல்லதாக இருக்கும் அது. பொங்கலில் புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஜமாய் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலை உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அஸ்லம். நன்றி.